Hello viewers. So இந்த வீடியோல for the given circuit தெவெனின் ஈக்குவலன்ட் கால்குலேட் பண்ணிட்டு இந்த 15 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வழியா போகக்கூடிய கரண்ட் என்னங்கிறத நான் கால்குலேட் பண்ணணும். ஸோ தெவெனின் ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ கோ ஃபார் ஆர் தெவெனின். ஸோ ஒரு பர்டிகுலர் நெட்வொர்க்குக்கு நான் ஆர் தெவெனின் கண்டுபிடிக்கணும்னா ஸோ அதுல இருக்கக்கூடிய சோர்சஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நான் எலிமினேட் பண்ணணும். அதோடைய இம்பாக்ட் வந்து அந்த நெட்வொர்க்ல இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ இங்க வந்து ரெண்டுமே வந்து இண்டிபெண்டன்ட் சோர்ஸா இருக்கு. இப்போ இந்த இண்டிபெண்டன்ட் சோர்ஸை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க ரெண்டு சோர்ஸ் இருக்கு. ஒன்னு வோல்டேஜ் சோர்ஸ், அதை வந்து நான் ஜீரோ ஆக்கணும்னா ஜஸ்ட் ஐ ரீப்ளேஸ். ஏன்னா வோல்டேஜ் வந்து எனக்கு எப்போ ஜீரோவா இருக்கும்னா என்னுடைய ஷார்ட் சர்க்யூட்ல தான் ஜீரோவா இருக்கும். ஸோ இட் இஸ் ரீப்ளேஸ் பை ஏ ஷார்ட் சர்க்யூட். இந்த கரண்ட் சோர்ஸை நான் நலிஃபை பண்ணணும்னா அதை ஜீரோ ஆக்கணும். இப்போ கரண்ட் எப்போ ஜீரோவா இருக்கும்? எனக்கு ஓப்பன் சர்க்யூட்ல ஜீரோ ஆகும். So, அப்ப என்னுடைய circuit looks like this. அப்போ voltage source is replaced by a short circuit and my current source is replaced by a open circuit. சரிங்களா? And this is my equivalent circuit across the terminal AB. ஸோ நான் எந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா கரண்ட் கால்குலேட் பண்றேனோ அதை தான் லோட் ரெசிஸ்டன்ஸா எடுத்துப்பேன். அதை வந்து ஓபன் பண்ணி விட்டுட்டு அந்த டெர்மினலுக்கு அக்ராஸ்ல ஆர் தெவெனின் கால்குலேட் பண்ணணும். திஸ் இஸ் 90 ஓம், அகைன் திஸ் இஸ் 90 ஓம், திஸ் இஸ் 60 ஓம். இப்போ இது ஓப்பன்ல இருக்கிறதுனால இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் எனக்கு சீரியஸ் காம்பினேஷன்ல இருக்கு. அப்போ இது வந்து எனக்கு எப்படி மாறும்னா இட் ஷுட் பி லைக் திஸ். ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 90 பிளஸ் 90 180. ஸோ இது பேரலல் வந்து 60 இருக்கு. இப்போ இதுதான் வந்து என்னுடைய கரஸ்பாண்டிங் ஆர் தெவெனினா இருக்கும். இப்போ இது ரெண்டுமே எனக்கு பேரலல் காம்பினேஷன்ல இருக்கு. அப்போ தேர்ஃபோர் ஆர் தெவெனின் விச் இஸ் ஈக்குவல் டு 180 into 60 divided by 180 plus 60. So therefore 180 into 60 divided by 240. So இப்போ இதை அடிச்சுனா 0 0 கேன்சல், 4 6 24. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா 45 ஓம். அப்போ இதுதான் வந்து என்னுடைய ஆர் தெவெனின்கான வேல்யூ. நெக்ஸ்ட் நான் என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா வி தெவெனின் கால்குலேட் பண்ணணும். வி தெவெனின் கால்குலேட் பண்ணக்குள்ள அகைன் என்னுடைய லோட் ரெசிஸ்டன்ஸை ஓபன் பண்ணி வச்சு விட்டுறணும். ஸோ இப்போ இந்த டெர்மினலுக்கு அக்ராஸ்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன? தட் மீன்ஸ் இந்த ஏபிக்கு அக்ராஸ்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் தான் நான் வந்து கால்குலேட் பண்ணணும். அந்த வோல்டேஜ் தான் எனக்கு வி தெவெனின்க்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ therefore it should be like this plus minus. Now you consider. So this is 180 volt, this is 90, again 90, this is 60, this is 2 ampere. So I take this is V1 and I take this is node V2. I go for nodal analysis. In the node line voltage 3 which is nothing but 180 volt. அப்போ நோட் 1ல நான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா V1 minus 90 divided by 180. சாரி, V1 minus 180 divided by 90. சரிங்களா? plus V1 minus V2 divided by 90 which is equal to current வந்து இங்க 2 amps enter ஆகுது which is equal to 2. இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா 2V1 minus V2 minus 180 which is equal to the 90 equal க்கு என்ன போச்சுன்னா again it is 180. So therefore 2V1 minus V2 which is equal to 360. This is equation number 1. Similarly, சரிங்களா, இது வந்து நோட் 1ல. Similarly at node 2 வந்து எனக்கு என்னவா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா V2 minus V1 divided by 90 plus V2 divided by 60 which is equal to 0. If I rearrange this, எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ இந்த மொத்த இதையுமே வந்து நான் வந்து 180 மல்டிப்ளை பண்ணிடுறேன். சரிங்களா? அப்போ மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா 2 times of V2 minus V1 plus 3V2 which is equal to 0. So therefore minus 2V1 plus 5V2 which is equal to 0. This is equation number 2. Okay. If I solve these two equations, so I get the value of, now I substitute this 2 minus 1, 360 minus 2, 5, 0. So V1 equal to 225 and V2 equal to 90. So therefore V2 which is equal to 90 volt. இந்த V2 தான் வந்து எனக்கு equal to V Thevenin.
So therefore என்னுடைய ஈக்குவலன்ட் நெட்வொர்க் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, it is VThevenin in series with RThevenin. This is my RL, which is equal to 15 ohm. So here VThevenin, which is equal to 90 volt. Here RThevenin, which is equal to 45 ohm. இப்போ எனக்கு இது வழியா போகக்கூடிய கரண்ட் தான் தேவை. அப்ப therefore I is equal to VThevenin divided by RThevenin plus RL. So therefore 90 divided by 45 plus 50. 90 divided by 60, which is equal to 1.5 ampere. So this is the final answer. So in order to cross check this answer, just you apply the mesh analysis. Okay, so I go for this is I1 and this is go for I2 and I go for this current is I3. மொத்தம் 3 லூப் இருக்கு. இப்போ I ஓட வேல்யூ which is equal to I3. இப்போ இந்த ரெண்டு லூப்க்கு நடுவுல வந்து கரண்ட் சோர்ஸ் இருக்கு. சரிங்களா? அதனால இட் பிஹேவ்ஸ் எ சூப்பர் மெஷ். சூப்பர் மெஷ்க்கு ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோஸ் போட்டிருப்போம். ஜஸ்ட் யூ கோ த்ரூ இட். சரிங்களா? அப்போ ஃப்ரம் தி சூப்பர் மெஷ் அனாலிசிஸ் ஐ ரைட் த ஈக்குவேஷன் which is equal to minus I1 plus I2 which is equal to 2. சரிங்களா? அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு லூப்பும் கம்பைண்டா நான் லூப் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணா which is equal to minus 180 plus 90 I1 plus 90 I2 plus 60 I2 minus I3 which is equal to 0. So therefore, and I rearrange all those things plus 90 I1 plus 150 I2 minus 60 I3 which is equal to 180. So this is equation number 2 and I take this is equation number 1. இப்போ லூப் 3ல என்னோட ஈக்குவேஷன் அப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்குமா அக்கார்டிங் டு இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் minus 60 I2 plus 75 I3 which is equal to 0. I take this is equation 3. If I solve these three equations, then I get the value of I3 which is equal to I. So here I go for equation mode. So there are three unknown equations. So I choose 2. So now I put the values. It is equal to minus 1, plus 1, 0, 2. Next one the 90. Next 1 plus 150 minus 60. Again 180. Next 0 minus 60 plus 75 which is equal to 0. So this is value of I1, I2, I3. So here you check I3 which is equal to 3 by 2 which is equal to 1.5 ampere. So in both the cases the answer will be the same. Thank you.